Hey all, welcome back to our channel Emi Stitches and Stories. இன்னைக்கு நம்ம சேனல்ல செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஜரி ஸ்டிச்ல எப்படி செயின் ஸ்டிச் போட்டோம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜரியில போட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சில்க் த்ரெட்ல எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ த்ரெட் எப்படி பிடிக்கணும், நீடில் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஜரி ஸ்டிச் போட போறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஜரியில செயின் ஸ்டிச் போட போறோம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட போறோம். ஸோ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். போன வீடியோல நம்ம நெட் கிளாத்ல எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க கீழே வந்து ஜரி த்ரெட்டை போட்டுக்கோங்க. வெளியே ஒரு லூப் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டுடலாம். துளுப்பு வந்து நமக்கு எப்பவுமே ஆப்போசிட்ல இருக்கணும். நம்பர் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஜரியில ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். கீழே ஒரு பஞ்ச், கீழே ரொட்டேட் பண்றோம், மேலே வரும். த்ரெட் வந்து கிளாத்தோட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கும். அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ட்விஸ்ட், அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்றோம். இந்த கைட்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கைட்லைன் யூஸ் பண்ணி போட்டா ஈஸியா இருக்கும். சில்க் த்ரெட்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எண்ட்ல வந்து நாட் போட மாட்டோம். சரிங்களா? எண்ட்ல வந்து நாட் போட மாட்டோம். இன்ஸ்டெட் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் வருதோ அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்துட்டு இப்படி நீங்க வந்து இப்படி த்ரெட்டை நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதான் கீழேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்க வந்துட்டு உள்ள விட்டு மேல ஒரு லூப் எடுத்துருவீங்க. ஓகே, இப்படி லூப் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது நமக்கு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த ரெண்டு த்ரெட் தருதா, இதை தான் நம்ம சுத்துவோம். ஜரி த்ரெட்ல வந்துட்டு நம்ம சிங்கிள் த்ரெட்டாவே கீழே சுத்திடுவோம். சுத்தி மேல லூப் எடுப்போம். இதுல வந்து இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நம்ம எப்படி சுத்த போறோம் கீழே. ஓகே, போட்டுட்டு கீழே சுத்தி இப்படி வரும்போது நமக்கு வந்து டபுள் த்ரெட்டா தெரியும். உங்களுக்கு திக்னஸ் தெரியுது. இது ஒரு த்ரெட், இது ஒரு த்ரெட். பொறுமையா பண்ணுங்க, த்ரெட் வந்துடாம. புரியுதா? இது ஒரு த்ரெட், இது ஒரு த்ரெட். இப்படி இந்த மாதிரி டபுள் த்ரெட்டா நம்மளுக்கு வரும் மேல வரும்போது. சுத்தி எடுக்கும் போது பார்த்து த்ரெட் கீழே சுத்தி இப்படி மேல எடுத்து இப்படி மேல ட்விஸ்ட் பண்ணும் போது த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க, பொறுமையா பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வந்துடும். பழக வந்துடும். அவ்வளவுதான். அதே மாதிரி சிம்பிள். இப்படி கீழே பஞ்ச் பண்றோம், மேல வரும். கிளாத் கிட்ட இப்போ த்ரெட்டும் நீட்லும் அட்டாச் ஆகி ஒட்டி இருக்கு. இப்போ இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். மேல வருது. லைட்டா ட்விஸ்ட் பண்ணும்போது லைட்டா மேல லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரியுதா? இந்த த்ரெட்டுக்கும் இந்த த்ரெட்டுக்குள்ள திக்னஸ் எல்லாம் தெரியுதா? ஏன்னா நம்ம வந்து ரெண்டா எடுத்திருக்கோம். த்ரெட் டபுளா எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? இதுக்கு என் நாட் எப்படி போடணும்? என் நாட்டும் அதே மாதிரி இப்படி மேல டபுள் த்ரெட் தருதா, இது இப்படியே பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துருமா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? டூக்குள்ள விட்டு விழுந்துருச்சு. அந்த டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு நீங்க நாட் பண்ணும்போது. ஓகேவா? இவ்வளவுதான். இது வந்து ஜரி, இது செயின். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?